Hi guys, welcome to Faisal Info. நம்ம இப்போ பார்க்க போகிறது சாய்ஸ் அகாடமியோட 120 லெசன் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டு நம்ம வீடியோவில் வந்து 6th 7th 8th 9th எல்லா புக்ஸும் வந்து ரிவ்யூ பண்ணி கொடுத்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th சோசியல் சயின்ஸ் புக்ஸ் பார்க்குறோம். இதில் நமக்கு என்னென்ன இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் இருக்குது, அது எந்தெந்த வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது படி. இந்த புக்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான புக்காக இல்லை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாமான்றதை நம்ம இந்த புக் வீடியோவில் சொல்ல போகிறோம். முழுசாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. அப்போ தான் இதோட கண்டென்ட் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே புரியும். இதில் பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, அது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை வந்து இண்டெக்ஸாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளியல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10th லெசன் புக் வந்து இந்த ஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லணும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்க லெசன்ஸும் நம்ம படித்தே ஆகணும். எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ண முடியாத லெசன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெசன்ஸுமே வந்து அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. இதிலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 1க்கு கூட சொல்கிறேன். இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறைய இன்ஸ்டியூட்டில் அனலைஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்றதை போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10th தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி நமக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க வளவலான்னு. ஆனால் நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ஒரு 7 லெசன்ஸ் படிச்சிங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இப்போ 5 கேள்வி தான் கேட்க போகிறாங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 5 கேள்வியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 கேள்வி இதுலேருந்தே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் இதை மட்டும் படித்தாலே 3 கொஸ்டின் கன்ஃபார்ம் படிக்கலாம். 3 கொஸ்டினுக்காக நான் 7 லெசன்ஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படித்து தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. இந்த கண்டென்ட்டை வச்சு தான் நம்ம இவ்வளோத்தையுமே எல்லா டாபிக் சிலபஸையும் கவர் பண்ண முடியும். ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட்ன்றதுனால, ஏன்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக பண்ணிங்கனாலே ஒரு 10,000 பீப்புளுக்கு பின்னாடி போயிட முடியும் ரேங்க்கில். அதனால் நீங்கள் வந்து ஒரு லெசன்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். அதேமாதிரி ஜாகிரஃபியில் இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, அது மத்திய அரசு, மாநில அரசு, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். பட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, படிச்சுக்கலாம். அதேமாதிரி இந்தியாவின் சர்வதேச உறவுகளும் கொஞ்சம் இது பண்ணி படிச்சுக்கலாம். அதேமாதிரி எக்கனாமிக்ஸும் வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு சொல்ல முடியாது, ஆனால் படித்தே ஆகணும். அரசாங்கம் வரிகள்லாம் எப்படி கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், இதெல்லாம் யூனிட் 9ல் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இது படித்து தான் ஆகணும். இதில் வந்து இந்த முக்கியமாக வரலாறுனா வந்து ஹிஸ்ட்ரியும் கவர் ஆகும், ஐஎன்எம்மும் கவர் ஆகும். அப்போ நீங்கள் வந்து இது படித்து தான் ஆகணும். ஐஎன்எம் படிக்கணும், ஹிஸ்ட்ரியும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லெசன்ஸ் வந்து இப்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இம்பார்ட்டண்டான எல்லாமே இருக்கும். நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும். யாரெல்லாம் எப்போ வந்தாங்க, வருஷம் எந்தெந்த இது வந்துருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது நமக்கு வந்து இந்த லெசன்ஸ் வந்து நிறைய மார்க்கு கொடுக்குற லெசன்ஸ். இதோட கண்டினியூஷன் தான் 10th 11th 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ நம்ம இதை படிச்சுட்டு அதை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, இது எப்படி வந்திருக்கு, எதனால் இப்படி வந்திருக்கு. டேரெக்டாக நம்ம 11th 12th படிக்கிறோம் அப்படின்னும் போது இது நம்ம படிக்கலையே, புதுசாக இருக்கே, இது எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நமக்கு வந்து கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு 10th லெசன்ஸை நல்லா படிங்க. 6th அதான் நான் சொன்னதா, 6th 7th 8th 9th இதெல்லாம் முடிச்சிங்கன்னா 10th படிக்கும்போது உங்களுக்கு 10th கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கு கண்டென்ட் நிறைய இருக்கும் 10th. ஆனால் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு அது படிக்கும்போது கொஞ்சம் ஓகே, அதையே படிச்சிட்டோம் அப்படின்னும் போது இது படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. எடுத்தோடனே நீங்கள் 10th வந்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், ஒரு பதட்டம் வரும், பயம் வரும். அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த லெசன்ஸை வந்து 10th புக்ஸை வந்து நீங்கள் 6th 7th 8th அப்புறம் 9th இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை படிச்சுட்டு 11th 12th போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தின் வந்து தொடக்க கால கிளர்ச்சிகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். இதில் நீங்கள் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும். புலித்தேவரை பற்றி, கட்டபொம்மனை பற்றி, வேலு நாச்சியாரை பற்றி, மருது சகோதரர்கள் பற்றி எல்லாமே இருக்கும். எங்கெங்கே வந்து புரட்சி ஏற்பட்டுச்சு, பாளையக்காரர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டை பற்றி சொல்லியிருக்கனால கொஸ்டின்ஸ் நிறைய இதுலேருந்து எடுக்க சான்ஸ் இருக்குது. புக் பேக் கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். அதையுமே நீங்கள் வந்து எல்லாமே ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அடுத்த லெசன்ஸ் எல்லாமே வந்து ஒன்று தமிழ்நாட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவில் நடந்த, தென்னிந்தியா வட இந்தியாவில் நடந்த புரட்சிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க.
எப்படிலாம் வந்து எங்கெங்கெல்லாம் பயிற்சி நடந்திருக்கு, அந்த காலத்தில் விவசாயிங்க எப்படி பயிற்சி பண்ணாங்க, அந்த லெசன்ஸ்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. இதை ஒவ்வொரு லெசன்ஸையும் வந்து நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எடுத்து எப்படி வந்து காங்கிரஸ் தோன்றுச்சு, யார் அதை வந்து தோற்றுவிச்சா, எப்படி எங்கெங்கே மாநாடு நடந்தது, காங்கிரஸ் மாநாடு நடந்தது, யார் தலைமை தாங்கினாங்க, இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த லெசன்ஸ்லலாம் சொல்லியிருப்பாங்க. சுதேசி இயக்கம், வங்க பிரிவினை, தன்னாட்சி இயக்கம், இப்படி இதெல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான் இயர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த 10th புக்கு வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷனே சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் படிச்சுக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கை வந்து அள்ளி கொடுக்குது. இதை வச்சு தான் நீங்கள் 6th இதை படிச்சுட்டே நீங்கள் 6th படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 6th இதையே படிச்சிட்டிங்கன்னா 6th 7thலாம் உங்களுக்கு வந்து சப்பையாக தெரியும். நம்ம படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு என்னடா இது இவன் ஃபஸ்ட்டு 6th 7th 8th படிக்க சொன்னால் இப்போ 10th படிக்க சொல்கிறானே, 10th படிச்சுட்டு அது அப்படி நான் சொல்லலை. படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் புதுசு தான் அப்படின்னும் போது 6th 7th படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும். அதுக்கப்புறம் 10th படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நிறைய மார்க் எடுக்கணும், எது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அதை சொல்லுங்கள் அப்படின்னு படிப்பாங்க. அப்படின்றவங்க 10th படிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு 10th கஷ்டப்பட்டாவது படிச்சிடுவாங்க. அப்படி படிச்சுட்டு 6th படிக்கும்போது அவங்களுக்கு 6th ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் இம்பார்ட்டன்ட்டாக படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10th படிங்க. இல்லை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6th 7th 8th 9th 10th அப்படின்னு வாங்க. இந்த ஆர்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிலபஸையும் நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணலாம். 10th சொன்ன மாதிரி எல்லா லெசனுமே இம்பார்ட்டன்ட்னால இந்த லெசன் தான் அந்த லெசன் தான் நான் சொல்லலை, எல்லாமே படிங்க. அடுத்த லெசனில் நான் வந்து 11th ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி உள்ள பாலிட்டி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த புக்கு பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் இது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.